எல்லாருக்கும் வணக்கம். ஜூஸ்லேருந்து இந்த தங்கச்சி வந்து நிற்கிறான், சமைக்க போகிறான். இன்றைக்கு அவன் சாப்பாடு தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கனவா கறி, இது நண்டு கறியெல்லாம் சமைக்க போகிறான். அவன் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்ப்போம். வேறு என்ன சொல்கிறோம்? தொடர்ந்தும் அவன் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். சரிங்க, நன்றிங்க. வணக்கம். இன்றைக்கு நான் இன்ட்ரோ கொடுக்காம என் அக்கா கொடுத்துருக்குறேன். அக்கா கனடாவில் இருக்கிறான், நான் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன் அக்காவை பார்க்க. இப்போ நான் அக்காவிலேருந்து சமைக்க போகிறேன். அக்காட மால் இவா தான். அப்போ அக்கா இந்த ஊர்லேருந்து சமைக்க போகிறோம். எப்படி என்னென்ன சமைக்க போகிறோன்றதை உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்க. இது அவன் கார்டனில் பிடுங்குன்னு தக்காளிக்காய், மற்றது இந்த சுகினி, அந்த பச்சை பூசணிக்காய் ரெண்டையும் ஒண்டா போட்டு அது அவிய விட்டுருக்குறேன். மற்றது குத்தரிசி போட்டு ரைஸ் போட போகிறேன். குத்தரிசி போட்டு சோறு சமைக்கிறேன். அடுத்து இங்கே கனவை எடுத்து வச்சுக்கிறேன். கனவை வந்து அக்காட மருமகனுக்கு அவருக்கு நல்ல விருப்பம். அப்போ அவருக்கு கனவை சமைச்சு கொடுக்க போகிறோம். நண்டு செய்ய போகிறோம். இனி வல்லரை சம்பல் போட போகிறோம். அக்காட பேரண்ட மகள் குடும்பம் பெருகினம் இங்கே. அப்போ சின்ன பேபி, 2 ட்வின்ஸ் பேபி இருக்குன்னா அவைக்கு கொஞ்சம் எந்த சமையலை இந்த ஃபஸ்ட் டைம் கொடுத்து பழக்க போகிறேன். அப்போ சொதி அதுகளெல்லாம் வச்சு, சின்ன பேபிகள் தானே உரைப்பு சாப்பிட மாட்டோம், செய்து எங்களோட நாட்டு சாப்பாட்டை செய்து கொடுக்க போகிறோம் பிள்ளைகளுக்கு. வாங்க என்னோட கூட எப்படி சமைக்கிறேன் என்ன மாதிரி என்று நான் செய்கிறத நீங்கள் பாருங்கள். அடுத்து நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். கொஞ்சம் அக்கா எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கேன். கண்டதே எனக்கு ஒரு சரியான ஒரு மகிழ்ச்சி பரவசத்தில் நல்ல மாதிரி இருக்கிறேன். அக்காட மருமகன் வந்து கோல்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அவர் வந்து இவ்வளோ நேரம் உங்களோட கதைச்சிட்டு அங்கே டெலிஃபோன் வந்துட்டு போயிட்டு அவரையும் காட்டுவேன் பாருங்க. பிள்ளைகள் 2, அக்காட பேர பிள்ளைகள் 2 மாம்பழ பிள்ளைகள். கட்சன் காட்வின் என்று சொல்லி கட்சன் மேரி பண்ணிட்டார். அவருக்கு 2 ட்வின்ஸ் பேபி இருக்குது. அவரோட ஒய்ஃபு நல்ல ஒரு பிள்ளை, நல்ல ஃபேமிலி. நாங்கள் எல்லோரும் ஒரே கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம். நான் சுவிஸ்லேருந்து வந்தது அக்காவுக்கு நல்ல சந்தோஷம், அக்காட பிள்ளைக்கு நல்ல சந்தோஷம். அதை விட அக்காட மருமகனுக்கு தான் பெரிய சந்தோஷம். ஒரே சந்தோஷத்தில் ஓடி திரிகிறார். வாங்க, எங்களோட இதுகளை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. நான் இப்போ சமைக்க போகிறேன். இப்போ வந்து ரைஸ் போட்டிருக்கிறேன். அடுத்து இந்த பச்சை தக்காளிக்காயும் இந்த சுகினி அந்த பச்சை பூசணிக்காயும் போட்டு ஒரு பால் கறி வைக்கிறேன். அடுத்து வல்லாரை சம்பல் போட போகிறேன். நண்டு உண்டு பிரட்டல், கனவா கறி வைக்க போகிறேன். குழந்தைகளுக்கு நான் ஏதாவது சின்ன ஃபிஷ் போட்டு சொதி வைக்க போகிறேன். ஓகே, இப்போது நான் ஹலோ, இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் எங்களை சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறோம். ஒய்ஃபுண்ட அக்கா பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறோம். அவையெல்லாம் இன்றைக்கு சமையல் நல்ல டேஸ்ட்டாக சமைக்கணும்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கள், வாசத்திலே தெரியுது, தூக்குது. எனிவே, தேங்க்யூ. வெள்ளாரை சம்பல் போடுறதுக்கு வெள்ளாரையை கட் பண்ண போகிறேன். நல்ல மெல்லிசாக வெட்டி போட்டு, சில பேர் அரைச்சி போடுவார்கள், நாங்கள் வெட்டி தான் சமைக்க போகிறோம். இப்போது நாங்கள் வெள்ளரை கட் பண்ணிட்டோம் பாருங்க. நாங்கள் கட் பண்ணி தான் போடுவோம். இதுக்கு வெங்காயம், மிளகாய், தேசிக்காய் புளி, விரும்பினா கேரட் போடலாம். கேரட் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆனபடியாக இப்படி போட போகிறோம். சிங்கள மெதட்டில் செய்கிறேன் இந்த வெள்ளாரை சம்பல். ஓகே, தொடர்ந்து நான் சமைப்பேன் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். இது நண்டு பாருங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறார். இது புது உடன் தானே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேணும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து காட்டுறேன் பாருங்கள். நண்டு கறி இன்றைக்கு ஒரு பிடி
நல்ல பெரிய நண்டு வாங்கி வந்திருக்கிறார். இதெல்லாம் வாஷ் பண்ணி நான் செய்ய போகிறேன். உடைக்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டம் தானே, நான் பார்த்து நான் செய்வேன் பாருங்கள். அந்த கேப்பில் நான் பால் கறி ஒன்று வச்சு நான் இந்த தக்காளி காயும் சுகினியும் போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. பாலும் விட்டுருக்கிறேன். கொஞ்சம் அதில் ஹீட்டில் வச்சுட்டு இனி மற்ற கறிகள் செய்யணும். எப்படி என்ற சமையல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? நான் இங்கே கனடாவில் நிற்கிறபடியால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே என்ன? ஓகே. கர்த்தர் படைத்த பூக்கள், கனிகள், காய்கள் இவளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக எல்லாம் செய்திருக்கிறார் ஆண்டவர். இந்த இதுகளை இயற்கையில் பார்க்க ஒரு அழகு தான். இந்த பூவை பார்க்க டொமி கொண்டு வந்து எனக்கு தந்தவா கிஃப்டாக. டொமியும் அனுஷாவும் சேர்ந்து எனக்கு இதை கொண்டு வந்து தந்தேன்னா எப்படி இருக்குது இந்த ஃப்ளவர்? நல்லா இருக்குல்ல? ஏர்போர்ட்டில் எனக்கு தந்தவை. எங்களுடைய அந்த நெல்லெல்லாம் விதைக்கிறார். அப்போ அந்த டைம் அந்த நெல் விதைக்கெல்லாம் அம்மா வந்து நிற்க மாட்டான். அப்போ இவாங்க சொல்லிட்டு போவா. அப்போ அவன் இந்த பேர் சமைக்க சொல்லி அப்போ அவனேக்க தான் வந்து எனக்கு சமைச்சு தரலவா. நான் வந்து சின்னல சமைக்க மாட்டேன். அதே சோசான நான் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி டிப்டப்பாக இருக்கிறாங்க. நான் ஒளிஞ்சு பாருன் எல்லாம் மருந்துகள் எல்லாம் அடித்து அந்த இந்த மாதிரி டிப்டப்பாக இருந்து வீட்டப்பாக சமையல் ஒன்றும் செய்ய மாட்டேன். க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி தருவேன். இன்னும் எனக்கு நல்லதாக இருக்குது. என்ன சொல்லுங்க? இன்னைக்கு அவனேக்கான சமையலை சாப்பிட்டு பார்ப்போம்மா. சாப்பிடுவேன். நான் சொக்கமான சாப்பாடு அக்கா சாப்பாடு இவ்வளோ சாப்பிட்டுருக்கேன். அப்போ எனக்கு ஒரு கடமை ஆண்டா தந்துருக்கேன் செய்ய. இன்றைக்கு நல்ல தேன் தோலை இருக்கும். அந்த காலத்தில் அவன் சமைச்சான். அது நெச்சு கூட பார்க்குறேன். நாங்களும் என்ன சமையல் அப்பா மைதிரியில் சரியான நேசம் தெரியுமா? வேணிட்டு வந்து சமைச்சேன்னு சொன்னால் மைதிரியை கூப்பிடும். மைதிரியை கூப்பிட்டுன்னு சொல்லுவேன், என்ன போய் கூட்டிகிட்டு வர சொல்லி. அப்படி மைதிரியில் சரியான நேசம். நாங்களும் மைதிரியில் நேசம் தான். எங்கள்கிட்ட இவரே சொல்லுவேன், எனக்கு மைதிரியை நல்லா பிடிக்குமான்னு சொல்லி. எல்லாம் அவங்கள தான் நீ காலம் வித்தியாசமான பிள்ளைன்னு சொல்லுவேன். நல்ல பிள்ளை, நல்ல விருப்பம் சொல்லுவேன். உண்மையில் எங்களுக்கு அந்த காலத்து வாழ்க்கையும் ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. ஆக்களை பிரிஞ்சு வந்துட்டாலும் அது ஒரு கவலை தான். ஆனாலும் நினைவோட இருக்கிறோமே. அம்மா வீடு கட்டுறதுக்கு மண் குவிச்சிருக்கு. நல்ல நல்ல வெள்ளம். அதில் தான் நாங்கள் 2 பேரும் இருப்போமே. மைதிரி வந்திருந்து எங்களோட விளையாடுவோம். நாங்கள் அதில் தான் இருக்குவோம் கூட. நல்ல நிலவில் வந்துருப்போம். அதில் இரவில் மடியில் அவாண்ட மடியில் இருக்கிறியா? அவள் அந்த தலைமை என்ன போக்க போடு இன்னும் சரி. இல்லை அவன் ஹேர் ஸ்டைல் செய்யணும்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் சிக்கெல்லாம் போது வச்சுக்கிட்டாங்க. வீட்டு மைப்பின் எல்லாம் இருக்கும். ஏதோ செய்து தான் கோம்பு அதுக்கு எல்லாம் எடுக்க இல்லாமல் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கி போட்டு போச்சு. மைதிரி பார்த்துட்டு சொல்லக்கூட இங்கே டொமேட்டோ தண்டு இதெல்லாம் என்ன சொல்லுவான் நான் செய்வதெல்லாம் சொல்ல போகிறான்.
அப்போ அவன் இங்கே இந்த பிள்ளை என்ன செய்து வைக்கிறது இந்த பிள்ளை நம்ம இது எடுத்து அவன் வந்து நான் எடுத்தாரு அவள் கழுகை வந்து தாக்கா இல்லை இந்த மயிரை நட்டிட்டு பண்ணுறது என்ன செய்வீங்க மயிலே சொல்லி கேட்டு கேட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த நண்டு சமைக்கிறதுக்கு நாங்கள் எப்போதும் தேங்காய் வறுத்து போடுறோம். நாங்கள் வறுத்து சீரகம்லாம் எல்லாம் அதோட வறுத்து ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு தான் நண்டு செய்ய போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரின்றது. ஓகே கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஓகே. நாங்கள் இதை வறுத்து போட்டு இல்லை காணும் தேங்காய் பூவை வறுத்துட்டு இது வந்து டொமின்ட்டு அப்பமா இருக்கிறாளோ அவள் வந்து இப்படி தான் வறுத்து சமைக்கிறவா. அவன் நினைப்பு வரும் எனக்கு நண்டு சமைக்க இந்த தேங்காய் பூவை போட்டு வறுத்து அரைச்சி தான் சமைப்பா போதும். அவள் சமைக்க நல்ல சூப்பராக இருக்கும். அப்போ அந்த அவன் ஸ்டைலில் செய்கிறேன். இப்போ சீரக மிளகு நாங்கள் இறக்குனாங்களோ அதுக்குள்ளே போட்டு வறுத்துடுவோம். இது ஆறட்டும், நாங்கள் திரிச்சு போட்டு போடுவோம். ஓகே புளி கொஞ்சம் ஊற விட்டுருக்கு. இப்போது நான் வந்து கனவை ஒரு அடுப்பில் அவியுது. இங்கால நண்டு பிரட்டல் வைக்க போகிறோம். குழந்தைகளுக்கு வந்திருக்கு நம்ம பேபி, அவைகளுக்கு வந்து நாங்கள் சொதி வச்சு கொடுக்க போகிறோம். பால் விடுவோம். இப்போ இதுக்கு கொதிக்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போடுவோம். கல்மர் அவிகட்டும் நல்லா. இப்போ உப்பு போடையில கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வரட்டும், நாங்கள் உப்பு போடுவோம். இப்போ சொதி அடுப்பில் இருக்குது. இப்போ நாங்கள் நண்டுக்கு புளி விட போகிறோம். அடுத்தது மில்க் விடுவோம். உப்பு போட்டுருக்கோம். உரைப்பு என்ன மிளகாய்த்தூள் போடுவோம். ஓகே கரைச்சி வச்ச இந்த தேங்காய் சீரகம் மிளகு இதுக்குள்ள போடுவோம். கணவாய்க்கும் இது டமரின் ஜூஸ் விடுறேன்.
அந்த இதோட குத்த வேணும் அப்பான் டேஸ்ட்டு வரும். அதுக்கு தான் வட்டி வட்டி உரைப்பா இப்படி நீங்கள் பச்சை மிளகா இருப்பாங்களே. இதையும் சாடையாக சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணுங்க. கஷ்டமெண்டா விடுங்க, அம்மா அக்கா செய்யணும். ஓகேயா? இதை கொஞ்சம் கிள்ளி இதுக்குள்ளே வச்சுட்டு பச்சை மிளகா அடிக்கலாம். காணுமாம்மா அது சப்பையும் சாப்பிடலாம் தானே சம்பளுக்கு. இதுக்கு போடுங்கோ. திருப்பி எடுக்கலாம். இதுக்கு போடுங்கோ. குத்துங்கோ மிச்சத்தை. ஓகே காணுமா நினைக்கிறேன். காரம் கூடனாலும் கூட அது வச்சு சமையலெல்லாம் முடிஞ்சுது. இப்போ இந்த கணவாய் கறி, நண்டு கறி, இந்த சுகினியும் தக்காளி பச்சை தக்காளியும் போட்டு சமைச்சோம். சொதி வச்ச மீன் சொதி. அடுத்தது வல்லரை சம்பல். இவ்வளோந்தான். குத்தரிசி சோறு போட்டுக்கிறோம். வந்தவே சாப்பிட போய் அவையில் சாப்பிட சொல்லி வைக்க போகிறேன். ஓகேயா? அது டேஸ்ட்டை பார்த்து எப்படின்றதை சொல்லுவேன். சரி அக்கா சாப்பிடுங்க. ஓ நல்ல சாப்பாடாக இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றது கூட உங்களுக்கு காணாது. அதான் நான் வந்த சாப்பாடு தாரத்துக்கு சுவிட்சர்லாண்டு வந்து நல்லா தான் சமைச்சிருக்கிறீர்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சமையல் உங்களை பிடிச்சதான்றதை சொல்லுங்க. சமையல் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது சாப்பாடு. நண்டு சாப்பிட்டு நண்டெல்லாம் நல்லா இருக்குது. நல்ல சாப்பாடாக இருக்குது. எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நல்ல சாப்பாடுன்னு சொல்ல நல்ல சாப்பாடாக இருக்குது. நீங்கள் வந்து சமைச்சவங்களுக்கு அந்த சாப்பாடு. அது தக்காளி காயும் பச்சை பூசணிக்காயும் போட்டு எங்களோட தோட்டத்துலாம் கொடுங்க. இது எங்கட அது சாப்பிட்டு பாருங்க. இது எங்கட தோட்டத்தில் பிடுங்கின தக்காளி காயும் பச்சை பூசணிக்காயும் நல்லா இருக்குது. எங்கட தோட்டத்தில் வச்சது நல்லா இருக்குது. சாப்பிட்டா வருத்தம் போகணும். அதான் எனக்கு ஆசை. நல்லா சாப்பிடணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்குது சாப்பாடு. நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா சூப்பர் சாப்பாடு. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கலாம் போல அந்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிடல. உண்மையாக நல்லா இருக்குது. நீங்கள் இங்கேயே இருக்கட்டும் கொஞ்சம் காலம் எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு. தேங்க்யூ உங்களை சாப்பாடுக்கு இன்றைக்கி செய்து வந்ததுக்கு. ஓகே ஓகே நன்றியா. நீங்கள் தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு எங்களுக்கு இது கஷ்டம் சந்தோஷம். சமைச்சு சாப்பாடு எங்களையும் செய்ய நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூட விடையில தானே நீங்கள் தானே செய்வீங்க. கனவே பெஸ்ட். நல்லா இருக்குது. கனவே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நண்டு நல்லா தான். ஓகே நண்டு நல்லா இருக்கு. நண்டு கறி நல்லா இருக்கு. ஏன்னா நண்டு தான் கூட விருப்பம் கனவை விட. அப்போ அதுக்கு ரெண்டு நெக்காதேங்க நல்லா இருக்கு. ஓ உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. இது பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருந்தா அப்போ சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது கனடா. நான் கனடாவிலேருந்து உங்கள் அபிமானத்துக்குரிய சமையலுக்காக போட்டிருப்பேன். எப்படி என்னதை சொல்லுங்க. இந்த அக்காவுக்கு நான் சமைச்சு பிடிச்சதில் சந்தோஷம். அதே போல் மகேஷ், டொமி, எல்லாரும் விருப்பமாக சாப்பிடணும். மற்ற இந்த பிள்ளைகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் செல்லத்தான் சாப்பிடணும். நீங்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோ குறித்து சொல்லுங்க. கமெண்ட் போடுங்க. ஓகே நீங்கள் இதை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. இப்போ மனமகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு சொல்லி இருக்கு. ஆகவே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். ஸ்டே ஹாப்பி. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. பாய் பாய் பாய்.